गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा இங்க வந்திருக்கிற பக்தர் எல்லாருக்கும் இந்த ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்ப இங்க கூடியிருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்துல ருச்சி வரணும், சேவையில வந்து ஆர்வம் அதிகரிக்கணும்னு சொல்லி எல்லா பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம ஒரு தடவை பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இன்னைக்கு வந்து பகவத்கீதையில் நம்ம படித்த ஸ்லோகம் வந்து 9ஆம் அத்தியாயம் 27வது ஸ்லோகம். இந்த 9வது அத்தியாயத்துக்கு தலைப்பு என்னன்னா மிகவும் ரகசியமான அறிவு, த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு. அது என்னது ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரகசியமான அறிவு, அது ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு. இந்த அத்தியாயத்தை கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு சொல்றார். அது ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு என்னன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறது தான். அதை விட உயர்ந்த ஒன்றும் இல்லை. கிருஷ்ண பகவானுக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதை தவிர, பகவானுக்கு பக்தி செய்கிறதை தவிர மிக உயர்ந்த ரகசியம் வேற ஒன்றும் கிடையாது. அது பகவத்கீதையில் பகவான் நேரடியாகவே சொல்றாரு. ஆனால் ரகசியம் சொல்லியிருக்கு, ஆனால் ஓப்பனாக இருக்கு. புத்தகத்தில் தெளிவாக இருக்கு, ஆனால் ரகசியம் சொல்லியிருக்கு. அப்போ யார் புரிஞ்சுக்க முடியும்? பகவானது அன்பு, பகவானுக்கு செய்கிற சேவை, இது யார் புரிஞ்சுக்க முடியும்? யாரால் புரிஞ்சுக்க முடியும்? யாரால பகவானை புரிஞ்சுக்க முடியும்? பக்தர்களால் தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராம இது புரியாது. சயவாய மயாத்தியா யோக புரோக்த புராதனா பக்தோசிமே சகா சேதி ரகசியம் எதத்துத்தமம். அர்ஜுனா, இந்த பகவத்கீதையை நான் வந்து பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு சொன்னேங்கிறார் கிருஷ்ணன். அர்ஜுனனுக்கு பகவத்கீதை எப்போ சொன்னாரு கிருஷ்ணா? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எப்போ பகவத்கீதை சொன்னார்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இந்த பகவத்கீதை பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு சொன்னேங்கிறார். சயவாய மயாத்தியக்க யோகோ புரோக்த புராதனா. புராதனம்னா ரொம்ப பழமை வாய்ந்தது. பகவத்கீதை புக்கு வேணா புதுசா இருக்கலாம், இல்லை உள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப பழசு. புராதனா. அப்ப இது யாரு புரிஞ்சுக்க முடியும்? சயவாய மயாத்தியா யோக புரோக்த புராதனா பக்தோசி சகாசேதி. நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால ரகசியம் ஹேத துத்தமம். நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால தான் உன்னால புரிஞ்சுக்க முடியும். அப்ப பகவத்கீதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வராம ஒருத்தரால பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியாது. அதனால பகவத்கீதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா பக்தி தொண்டு பயிற்சி பண்ணணும். அப்பதான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். பக்திங்கிற தளத்துக்கு வராம பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பகவத்கீதை படிக்கணும்னா பிரபுபாத விளக்கத்தை படிக்கணும். பகவத்கீதை புரிஞ்சுக்கணும்னா பக்தர்கள் சங்கத்துக்கு வரணும், சேவை செய்யணும். சேவை செய்யாம கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ரூபகோசாமி பிரபுபாத் என்ன சொல்றாரு? கிருஷ்ணரை இந்த ஜட புலன்களால் உணர முடியாது. நமக்கு புலன்கள் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, இந்த புலன்கள்லாம் இருக்கு. இந்த புலன்களால கிருஷ்ணரை உணர முடியாது. பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவானது நாமம், அவரது லீலைகள்,
அவரது செயல்கள் இதெல்லாம் இந்த புலன்களால் உணர முடியாது. அப்போ இந்த புலன்கள்லாம் தூய்மை அடையணும். அத ஸ்ரீ கிருஷ்ணநாபாதி நாபவேத் கிராயம் இந்திரியை, இந்த ஜட புலன்களால் கிருஷ்ணரை உணர முடியாது. சேவோன்முகேகு ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்பரத்யதா, கிருஷ்ணருக்கு சேவை செய்வது மூலமா, அதாவது நாக்கு வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமா கிருஷ்ணர் வந்து அந்த பக்தனுக்கு தன்னை தானே வெளிப்படுத்துவார். நாக்கை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமா கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். அப்ப நாக்கு எப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது? வெரி குட், பிரசாத் சாப்பிடணும். குட். அப்புறம் சாண்டிங் பண்ணணும். வெரி குட். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. பிரசாதம் சாப்பிடணும், ஜெபம் பண்ணணும். அப்போ நாக்கு வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடும். அப்போ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம கிருஷ்ணர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை உதாசீனப்படுத்திட்டு கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டு இந்த ஜட உலகத்துக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் வேண்டான்னு இருக்கு. கரெக்டா? நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை மறந்து போயிருந்தோம். பிரபுபாவுடைய கருணையினால இன்னைக்கு கிருஷ்ணரை பற்றி கேட்குறோம், கிருஷ்ணரை பற்றி பேசுகிறோம், கிருஷ்ணருடைய பிரசாதம் சாப்பிட்றோம், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம். ஒருவேளை பிரபுபாதர் தோன்றாமல் இருந்தால் யாரு நமக்கெல்லாம் சொல்லி தருவான்? எப்படி தெரிஞ்சிருக்கும்? கரெக்டா? சரியா இல்லையா? அப்போ பிரபுபாதருங்கிற ஒரு ஆச்சாரியர், பிரபுபாதர் என்ற தூய பக்தர் என் வாழ்க்கையில வரலன்னு சொல்லியிருந்தா எனக்கு கிருஷ்ணர் யாருன்னே தெரிஞ்சிருக்காரு. ஏதோ கிருஷ்ணரை வந்து எல்லா சாமியோட ஒன்று, தேவதையோட ஒன்று மாதிரி நினச்சிட்டு, எல்லா கடவுளும் மாதிரி தான் கிருஷ்ணர் நினச்சிட்டு. கரெக்டா இல்லையா? பிரபுபாதரும் குருமார்களும் வைஷ்ணவர்களும் நம்ம வாழ்க்கையில வராமல் இருந்திருந்தா நமக்கு கிருஷ்ணர் யாருன்னே புரியாது, பகவத்கீதை என்னன்னு புரியாது, பக்தி சேவையுடைய மகிமை புரியாது, எதுவுமே புரியாது. கரெக்ட்? அப்போ இந்த புலன்களை கொண்டு கிருஷ்ணரை நம்மளால பார்க்க முடியாது. சிலப்ப வந்து நாத்திகர்கள் வந்து சவால் விடுவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுள் இருக்காரா எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, காமிங்க பார்க்கலாம், கடவுளை காமிங்க. அப்போ நீங்க வந்து எல்லா கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வரீங்க, நீங்க எல்லாம் வந்து நம்பிக்கையோட கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றீங்க. நாளைக்கு உங்க நண்பர்களோ உறவினர்களோ யாரோ ஒருத்தர், நீ ஹரே கிருஷ்ணாக்கு போறிய, கடவுளை காமி, நீ கிருஷ்ணரை பார்த்துருக்கியா, கிருஷ்ணரை முன்னாடி கூட்டிட்டு வா அப்பதான் நம்புவேன் அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கிருஷ்ணரை காமிச்சாதான் நான் நம்புவேன். கிருஷ்ணரை காமிக்க முடியுமா? கடவுள் இருக்கார் நம்புறிய, கடவுளை காமிக்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டா என்ன பண்ணுவீங்க? சிரிக்க முடியாது, பதில் சொல்லிதான். சவால் விட்டா என்ன பண்ணுவீங்க? எப்படி கிருஷ்ணரை காமிப்பீங்க? எப்படி கடவுள் இருக்கார் நிரூபிப்பீங்க? எப்படி செய்வீங்க? எப்படி சொல்ல முடியும்? என்ன பண்ணீங்க? பட் அப்படி நம்ம கேட்க முடியாது. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ கௌர் நிதாய் கி ஜெய், பஞ்சதத்துவா கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத். அப்படி கேட்டால் சண்டைக்கு வருவாங்க. நான் எவ்வளோ புத்திசாலித்தனமா கேள்வி கேட்குறேன், நீ என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்குறேன் இல்லையா? உனக்கு தான் அறிவு இல்லை. ஏன்னா நீ வந்து கடவுள் இருக்கான்னு வழிபடுற, கடவுளை நம்புற, என்ன காமிக்க முடியுமா? அப்ப என்ன சொல்லணும்? பிரபுபாத் சொல்லி கொடுத்துருக்காரு என்ன சொல்லணும். பிரபுபாத் என்ன சொல்றாரு? கடவுள் இருக்காரா? இருக்காரு. காமிக்க முடியுமா? பிரபுபாத் சொன்னாரு என்னால காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாதுன்னு. பிரபுபாத் என்ன சொன்னாரு? என்னால காமிக்க முடியும், கிருஷ்ணர் இருக்காருன்னு என்னால காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா பார்க்கறதுக்கான பார்வை பூட்டி கிடையாது, பார்க்கறதுக்கான பார்வை பூட்டி இல்லை. இப்போ வந்து மணி இங்கே வந்து 8 மணி ஆச்சு. இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், சூரியன் இருக்கா அப்படின்னு கேட்க. சூரியன் இருக்கா? நீங்கள் சொல்லி சூரியன் இருக்கு, காமிங்க.
அப்போ நம்மளால காமிக்க முடியுமா? எப்படி காமிக்க முடியும்? வெரி குட். இருக்காருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காலையில் அவரே வருவார் இல்லையா? அதெல்லாம் நம்ப மாட்டோம். இப்போ முன்னாடி வரணும் அப்படிலாம் சூரியனுக்கு ஆர்டர் போட முடியாது இல்லையா? சூரியன் இருக்காரா? இருக்காரு. காமிக்க முடியுமா? முடியும். ஆனால் நீ பொறுமையாக இருக்கணும். அவர் வருவார், காலையில் 6 மணிக்கு அவரே வருவார், நீ பார்க்கலாம். நீ சூரியனுக்கு ஆர்டர் போட முடியாது, இப்பயே முன்னாடி வரணும் இல்லையா? அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் இருக்காரே, இருக்காரு. பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஆனால் நீ கிருஷ்ணருக்கு ஆர்டர் போட முடியாது, என் முன்னாடி வரணும். கிருஷ்ணன் தோசை சப்ளை பண்றவர், ஆர்டர் போடுறவர், ஏ பாய் 2 தோசை கொண்டா, அப்படி ஆர்டர் பண்ணி வரவரா கிருஷ்ணா? நோ. கிருஷ்ணா இஸ் a supreme person of God. கிருஷ்ணர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். சூரியனை ஒருத்தர் பார்க்கணும்னா சூரியனுடைய வருகைக்காக காத்திருக்கணும். சூரியனை ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னா சூரியனுடைய வருகைக்காக காத்திருக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணரை ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னா கிருஷ்ணருடைய வருகைக்காக காத்திருக்கணும். அப்புறம் நான் சூரியனை பார்க்கணும்னு முயற்சி பண்றதை விட, நான் சூரியனை பார்க்கணும்னு முயற்சி பண்றதை விட நான் பொறுமையா இருந்தா சூரியன் முன்னாடி வருவேன். அதே மாதிரி நான் கிருஷ்ணரை பார்க்கணும்னு முயற்சி பண்றதை விட நான் சேவை செய்து கொண்டே இருந்தால் கிருஷ்ணரை முன்னாடி வருவேன். நான் கிருஷ்ணரை பார்க்கணும்னு முயற்சி பண்றதை விட நான் சேவை செஞ்சுட்டே இருந்தா கிருஷ்ணரை முன்னாடி வருவேன். அப்போ பிரபுபாத் என்ன சொன்னாரு? நம்ம கிருஷ்ணரை இந்த புலன்களால பார்க்க முடியாது. இந்த புலன்களால எதை பார்க்கிறோம்? இந்த புலன்களால எதையெல்லாம் பார்க்க முடியுது? நம்ம கண்ணெல்லாம் இருக்குல்ல, எதை பார்க்கிறோம் தினமும்? எதை நம்மளால பார்க்க முடியுது? ஜட பொருட்களை பார்க்கிறோம். கல், மண், மரம், உலோகம், இரும்பு, செம்பு, வெள்ளி, பித்தளை, தங்கம் இல்லையா? ஸோ இந்த பொருட்களை தான் இந்த புலன்களால பார்க்க முடியுது. ஸோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? ரொம்ப கருணையோட அந்த பொருட்களே தோன்றார். சில கோயில்களில் கல்லில் விக்கிரகத்தை வழிபடுறாங்க, சில கோயில்களில் பஞ்சலோகத்தில் விக்கிரகத்தை வழிபடுறாங்க, சில கோயில்களில் மரத்தாலான விக்கிரகத்தை வழிபடுறாங்க, சில கோயில்களில் வர்ண கலாபம், இந்த மூலிகை செய்து வர்ண கலாபம் செய்த பெயிண்டிங்ல கிருஷ்ணரை வழிபடுறாங்க. இப்போ இங்கே நரசிம்மமூர்த்தி பெயிண்டிங்ல இருக்காரு, கௌர்ணி தாய் மார்பிள்ல இருக்காங்க, பஞ்சதத்துவா பஞ்சலோகத்தில் இருக்காங்க. அப்போ இங்க பகவான் இருக்காரா? அடுத்த கேள்வி. இந்த போட்டோல நரசிம்மர் இருக்காரா? இந்த மார்பிள்ல சைதன்ய மகாபிரபு நித்யானந்த குரு இருக்காரா? இந்த பஞ்சலோகத்துல பஞ்சதத்துவா இருக்காங்களா? இதுதான் கேள்வி. அதுக்கு பிரபுபாத் என்ன உதாரணம் தராரு? ஒரு 70, 80, 90களில் 1980s 90sலாம் கவர்மெண்ட்ல என்னன்னா ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. போஸ்ட் பாக்ஸ் இங்க மலேசியால இருந்தா போஸ்ட் பாக்ஸ், இந்தியாவில் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இங்க என்ன பெயிண்ட் அடிப்பாங்க? ரெட் கலர் பெயிண்ட் தான். ஸோ கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க? இந்தியன் போஸ்ட் ஆர் மலேசியன் போஸ்ட் அப்படின்னு அதில் எழுதிருக்கு. அதுல கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு, அந்த 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 சிகப்பு கலர் பெட்டியில கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு வெள்ளை கலர் பெயிண்ட்ல எழுதியிருப்பாங்க இந்தியன் போஸ்ட், மலேசியன் போஸ்ட். இப்ப என்ன பண்றாரு? இவர் கடிதம் அவருக்கு அனுப்புறாரு. நிறைய சகப்பு பெட்டி இருக்கலாம். என் வீட்டுல ஒரு சகப்பு பெட்டி வச்சிருக்கலாம், உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு சகப்பு பெட்டி வச்சிருக்கலாம். அதுல போட்டாலும் போகாது. அந்த அந்த ஸ்டாம்ப் போட்டிருக்கு இல்லையா, இந்தியன் போஸ்ட்னு, அந்த பெட்டியில போட்டாதான் போகும். எந்த பெட்டியில போட்டா எல்லாம் சகப்பு பெட்டி தாங்க, எல்லாமே சகப்பு பெட்டி தாங்க. அவர் வீட்டில் உள்ள பெட்டியில போட்டாங்க அப்படியெல்லாம் போகாது. அது இந்தியன் போஸ்ட்னு போட்ட பாக்ஸ்ல போடணும். அப்பதான் அந்த கடிதம் யாருக்கிட்ட போய் சேருமோ போய் சேரும். ஏன்னா that box is authorized by Indian government. அந்த சிகப்பு கலர் பெட்டி இந்திய அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட பெட்டியா இருக்கிறதுனால அந்த பெட்டியில கடிதம் போட்டாதான் நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். சும்மா எதோ இந்த இது கூட சிவப்பு கலர்ல இருக்குது, ஓட்ட போட்டு போட்டா இதுல போய் சேர்ந்துருமா? போகாது இல்லையா? இதை சின்ன பையன் கூட புரிஞ்சுக்கலாம், குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கலாம். ரைட்?
இல்லையா? அப்போ பிரபுபா என்ன சொல்றாரு, எல்லா கல்லும் விக்கிரகமாகாது, எல்லா கல்லும் விக்கிரகமாகாது. அந்த கல்லுல பகவான் தோன்றணும், அந்த கல்லுல பகவான் தோன்றணும். எப்படி அந்த கல்லுல பகவான் தோன்றுவாரு? எப்படி அந்த கல்லுல பகவான்? இப்போ இங்க இந்த மார்பிள் டெய்டி இருக்கு, மார்பிள் விக்கிரகம். அதை வந்து ராஜஸ்தான்ல, இந்தியாவில் ராஜஸ்தான் போனால் நிறைய மார்பிள் விக்கிரகம் இருக்கும். இந்தியாவில் வந்து ராஜஸ்தான்கிற இடத்துல போனால் நிறைய மார்பிளில் விக்கிரகம் பண்ணுவாங்க. ராதா கிருஷ்ணர், கௌரி நித்தாய், நீங்கள் என்ன விக்கிரகம் கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் கும்பகோணத்தில் போனீங்கன்னா நிறைய பஞ்சலோகத்தில் விக்கிரகம் பண்ணி தருவாங்க. ராதா கிருஷ்ணர், கௌரி நித்தாய், நரசிம்மர். ஆனால் எல்லாமே பகவான் ஆயிடாது. அப்போ எப்படி அந்த விக்கிரகத்தில் பகவான் இருக்காருன்னு சொல்கிறோம்? எப்படி இந்த மார்பிள்ல பண்ண விக்கிரகங்கள பகவான் ஆகாது, மார்பிள் பஞ்சலோகத்துல பண்ண விக்கிரகங்கள பகவான் ஆகாது. அப்ப எப்படி அங்க பகவான் இருக்காருன்னு சொல்றோம்? எப்படி? ஆன்மீக குரு பிரார்த்தனை செய்வார். அந்த விக்கிரகத்தை எடுத்து வந்து குரு பிரதிஷ்டை பண்ணி குரு வந்து பிரார்த்தனை பண்ணுவார். பகவானே, இங்கெல்லாம் என்னுடைய சீடர்கள் உங்களை பூஜை பண்றாங்க, நீங்க வந்து இந்த விக்கிரகத்தில் இருந்து அவங்க சேவையை ஏத்துக்கங்க, அவங்க உங்களுக்கு நிவேதனம் பண்ணுவாங்க, அந்த பிரசாதத்தை ஏத்துக்கங்க, அவங்களுக்கு சேவை கொடுங்க. உங்களுக்கு சேவை பண்றது மூலமா அவங்க புலன்கள் தூய்மை அடையும். அது மூலமா அவங்க வந்து பிறப்பிறப்பிலிருந்து விடுபட்டு ஆன்மீக லோகத்தில் உங்களுக்கு நிச்சயமா சேவை பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை ஆன்மீக குருவான பிரதிஷ்டை பண்ணி பகவானை வரவழைக்கிறார். பகவானை யாரால வரவழைக்க முடியும்? தூய பக்தரால மட்டும்தான் வரவழைக்க முடியும். எல்லாரையும் பகவான் எல்லாரும் கூப்பிட்டா பகவான் வந்துட மாட்டார். எல்லாரும் கூப்பிட்டா பகவான் வந்துட மாட்டார். நேற்று கூட நரசிம்மரை பத்தி பேசிட்டு இருந்த ஒரு இடத்துல, நரசிம்மர் எப்ப அவதாரம் பண்ணாரு, எப்ப தோன்றினாரு? நரசிம்மர் எப்ப தோன்றினார், எப்ப அவதாரம் பண்ணார்? நரசிம்மர் எப்ப தோன்றினார்? யார் கூப்பிட்டா? பிரகலாதர் கூப்பிடல, பிரகலாதர் சொன்னாரு. பிரகலாதர் என்ன சொன்னாரு? நரசிம்மருக்கு அது தெரியுமா? பிரகலாதர் என்ன சொன்னாரு? அவங்க அப்பா எர்ணிகசிபு ஒரு நாத்திகன். பிரகலாதுடைய அப்பா வந்து எர்ணிகசிபு ஒரு அசுரன், நாத்திகன். அவன் கேட்டான், எங்கடா அவன் விஷ்ணு, எங்க ஹரி, எங்க அந்த விஷ்ணு? பிரகலாத் சொன்னார், விஷ்ணு எங்க இல்லை, அவர் எல்லா பக்கம் இருக்காரு. இதோன சிமா பரதோன சிமா யத்து யத்து யாமித தோன சிமா பாஹீன சிமா ஹிருதயேன சிமா நரசிம்மா மாதியும் சரணம் பிரபத்தே. பகவான் எங்க இல்லை? அவர் எல்லா பக்கம் இருக்காரு. இதயத்துக்குள்ளும் இருக்காரு, இதயக்கு உள்ளும் இருக்காரு, வெளியிலும் இருக்காரு. அவர் இல்லாத இடம் இல்லை, அவருக்கு எல்லையே இல்லை. ஓ அப்படியா? இந்த தூணில் இருக்கிறார் அவர் விஷ்ணு. ஆமா இருக்காரு. ஹிரண்யகசிபு கேட்டான், அடே பிரகலாதா, இந்த தூணில் இருக்கிறார் விஷ்ணு. ஆமா இருக்கிறாரு. இப்ப பிரகலாத் சொல்லிட்டார். பிரகலாத் என்ன சொன்னாரு? இந்த தூண்ல விஷ்ணு இருக்காருன்னு சொன்னார். இப்ப ஹிரண்யகசிபு என்ன பண்ணா? அந்த தூணை உடைக்க போனான். ஹிரண்யகசிபு என்ன பண்ணா? தூணை உடைக்க போனான். ஹிரண்யகசிபு தூணை உடைச்சு அதுல பகவான் வரல, அங்க பகவான் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? ஹிரண்யகசிபு தூணை உடைச்சு அதுல ஒண்ணும் இல்லை, வெறும் கல்லு மண்ணு தான் விழுந்துச்சு. இப்ப இங்க தூண் இருக்கு இல்லையா, இந்த தூண் வந்து இதுக்குள்ள செங்கல் சிமெண்ட் எல்லாம் இருக்கும். இதை உடைச்சிங்கன்னா செங்கல் சிமெண்ட் எல்லாம் வெளியில வந்து விழும், மண்ணெல்லாம் விழும். அப்ப ஹிரண்யகசிபு அந்த தூணை உடைச்சா அதுல வெறும் செங்கலும் சிமெண்ட் மட்டும் தான், மண்ணு தான் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? சொல்லுங்க. அங்க வந்து பகவான் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? பிரகலாதன் சொன்னது பொய். நான் கடவுள் எல்லா பக்கம் இருக்கான தூண்ல இருந்திருக்கணுமே, எங்க இருந்தாரு? அப்ப இவன் முட்டாள். ஒரு தூணுக்குள்ள போய் கடவுள் இருக்கா நம்பிட்டு இருந்தான், அது எப்படி இருப்பாரு? ஆனா பகவான் என்ன பண்ணாரு? பிரகலாதுடைய வார்த்தையை பொய்யாக்கல, பிரகலாதுடைய வார்த்தையை பொய்யாக்கல, அந்த தூண்ல இருந்து வந்தார். நீ என்னடா தூணை உடைக்கிறது? அவர் தூணை உடைச்சு வந்தார். ஹிரண்யகசிபு என்ன போய் தூணை உடைக்கிறது, நானே உடைச்சு வெளியில வரேன், பகவான் தூணை உடைச்சு வெளியில வந்தார். அப்போ
ஒரு பக்தன் ஒரு பக்தன் ஒரு தூய பக்தன் விருப்பப்படுறாரு, பிரார்த்தனை பண்றாரு, அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா பகவான் அதை நடத்திடுவார். பகவான் என்ன பண்ணுவாரு? அதை நடத்துவார். ஒரு பக்தர் ஆசைப்படுறாரு, ஒரு தூய பக்தர் பகவான அர்ச்ச அவதாரம். இந்த விக்கிரகங்கிறது வந்து ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ மரமோ இல்லை. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல, நீங்க முழுமுதற் கடவுள். இப்ப பகவான் வந்து அந்த விக்கிரகத்துல இருக்கார். எப்படி இருக்காரு, எப்படி வந்தாரு? ஒரு தூய பக்தர் பிரார்த்தனை பண்ணார். இங்க எவ்வளவு பேர் ஜெகநாதர் கதை தெரியும்? பூரி ஜெகநாதர் கதை எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க? பூரி ஜெகநாத் எப்படி இந்த விக்கிரகத்துல வந்தாரு? எப்போ பூரி ஜெகநாத் விக்கிரகத்துல வந்தார்? எப்படி தோன்றினார் ஜெகநாதர்? ஜெகநாதர் வந்து ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால வந்தார். யார் பிரார்த்தனை பண்ணா? யார் பிரார்த்தனை செஞ்சா? இந்திரதும்னன் ஒரு ராஜா. இந்திரதும்னங்கிற ராஜாவுக்கு வந்து கிருஷ்ணரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் பகவானுடைய பக்தர். இந்திரதும்ன ராஜாவுக்கு கிருஷ்ணா பார்க்கணும் ரொம்ப ஆசை. அப்ப கிருஷ்ணர் எங்க இருக்காரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு விசாரிக்கிறார், தேடுறார். கிருஷ்ணர் எங்க பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்? அப்ப கேள்விப்பட்டாரு, நீலமாதவ்னு ஒரு விக்கிரகம் இருக்காங்க. நீலமாதவ், நீலாச்சலத்துல அந்த நீலமாதவ் இருக்காங்க, அங்க பகவான் இருக்காரு. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாத நீலமாதவ கண்டுபிடிக்கணும். அப்ப தன்னுடைய மந்திரி அமைச்சார் நீலமாதவ கண்டுபிடிக்கிறதுக்கு. இது ஒரு பெரிய கதை. கடைசியில் நீலமாதவ் மறைஞ்சிருவார், பார்க்க முடியாது. அப்ப இந்த ராஜாவுக்கு ஒரே வருத்தம், நான் பகவானை பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க முடியலையே. அவர் ஒரு தூய பக்தர், அவர் பகவான் மேல அவ்வளவு அன்பு. இப்ப நாரத முனிவர் சொன்னாரு, நீ வந்து 100,000 அஸ்வமேத யாகம் பண்ணி நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணி நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி உனக்கு பகவான் தரிசனம் கொடுப்பாருன்னு. அப்போ குருவுடைய வழிகாட்டுதல்ல, நாரத முனிவருடைய வழிகாட்டுதல்ல இந்த இந்திரதும்ன ராஜா வந்து முதல்ல நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். அந்த கோயில்ல பூரி எவ்வளவு பேர் ஜெகநாத் பூரி போயிருக்கீங்க? ஜெகநாத் பூரி யாரா போயிருக்கீங்களா? அங்க வந்து குண்டிச்சான்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த குண்டிச்சா கோயில் பக்கத்துல ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கும். அங்கதான் யாகம் பண்ணார் அந்த ராஜா. 1000 அஸ்வமேத யாகம் பண்ணி கடைசியில் பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். ஜெகநாத பெருமாளா தோன்றினார். அப்போ பகவான் எப்ப விக்கிரகத்துல தோன்றுவார்னு சொன்னா, ஆன்மீக குருவுடைய ஆசீர்வாதம், குருவுடைய பிரார்த்தனை, ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையில பகவான் தோன்றுவார். அது எந்த விக்கிரகமா இருந்தாலும் சரி. இந்தியாவில் வந்தா பழமை வாய்ந்த கோயில்கள் விக்கிரகங்கள் நிறைய இருக்கு. பூரி ஜெகநாதர், ஸ்ரீ ரங்கநாதர். ரங்கநாதர் எப்படி தோன்றினாரு? பிரம்மாவுடைய பிரார்த்தனையில தோன்றினார். பாண்டரங்கர் எப்படி தோன்றினாரு? பண்டரிப்பூர்ல இருக்கார் பாண்டரங்கர் விக்கிரகம். புண்டரீகன்கிற பக்தனுக்கு தரிசனம் கொடுத்தார். குருவாயூர்ல கிருஷ்ணர் எப்படி தோன்றினாரு? குருவுக்கும் வாயுக்கும் அனுகிரகம் செய்யறதுக்காக தோன்றினார். இப்படி நீங்க எந்த பழமை வாய்ந்த கோயில் எடுத்துக்கிட்டாலும் அங்க இருக்கிற விக்கிரகங்கள்லாம் ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினாலும் அவங்க சேவையினாலும் தோன்றியது. அதனால பாண்டுரங்கர், ஜெகநாதர், குருவாயூரப்பன், கிருஷ்ணர், பலராமர், இவங்க எல்லாருமே, கௌர்ணிதாய், இவங்க எல்லாருமே வந்து பகவான் வந்து ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையில அவங்களுடைய அன்புனால விக்கிரகமாக தோன்றுகிறார். அப்ப விக்கிரகம்னா அர்ச்ச அவதாரம். பகவானே விக்கிரக ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். சைதன்ய மகாபிரபு எப்படி இந்த பூமியில அவதாரம் பண்ணாரு? சைதன்ய மகாபிரபு எப்படி இந்த பூமியில வந்தார் தெரியுமா? சைதன்ய மகாபிரபு கதை கேட்டிருக்கீங்களா? சைதன்ய மகாபிரபு எப்படி இந்த பூமியில அவதாரம் பண்ணார்? அத்வைதாச்சாரிய பிரார்த்தனை. அவர் வந்து கங்கை கரையில சாலக்கிராம் விக்கிரகம் வச்சுக்கிட்டு துளசி தீர்த்தமும் கங்கா தீர்த்தமும் துளசியிலையும் வச்சு பிரார்த்தனை பண்ணார். ஓ கிருஷ்ணா, நீங்க கோலோ வந்து இறங்கி வரணும். இந்த பூமியில வந்து எல்லா பக்தியை விட்டு போயிட்டாங்க, பக்தியை மறந்து போயிட்டாங்க. நீங்க இந்த பூமியில அவதாரம் பண்ணி திரும்ப பக்தியை
இந்த பக்தி யோகத்தை நீங்கள் இந்த பக்தி இந்த தர்மம் உயர்ந்த தர்மம் இதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இது ஸ்தாபனை பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் வரணும், எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேலே அன்பு கொடுக்கணும் அப்படின்னு அத்வைத ஆச்சாரியர் அழுறார். சும்மா கூப்பிடல, அழுதார். மனமாறு அழுது பிரார்த்தனை செய்கிறார். சிங்கம் போல கர்ஜிக்கிறார். அந்த மாதிரி ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால தான் சைதன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு அவதாரம். அவரால் கோலவந்தாவனத்தில் இருக்க முடியல, கிருஷ்ணரால கோலவந்தாவனத்தில் இருக்க முடியல. ஒரு தூய பக்தன் பிரார்த்தனை பண்ணு இறங்கி வந்துட்டு கஜேந்திரன் வந்து ஒரு யானை வந்து இந்த தாமரப்பூ எடுத்து ஓ ஆதி மூலமே அப்படின்னு கிருஷ்ணரை கூப்பிட்டார். பகவானால் அங்கே இருக்க முடியல, உடனே வந்துட்டு. அதனால ஒரு தூய பக்தர் பிரார்த்தனை செஞ்சா பகவான் வந்து உடனே அங்கே வருவார், இமீடியட்டா வருவார், உடனே வருவார். அதனால நம்ம கிருஷ்ணரை நேரில் பார்க்க முடியல, கிருஷ்ணரை நேருக்கு நேராக பார்க்குற பாக்கியத்தை நம்ம இழந்துட்டோம். நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவை நேருக்கு நேராக பார்க்குற பாக்கியத்தை இழந்துட்டோம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம புலன்கள்லாம் அசுத்தமாயிருச்சு. இந்த புலன்கள் எல்லாம் புலன்ப விஷயங்களில் ஈடுபட்டு நம்ம புலன்கள் எல்லாமே புலன்ப விஷயங்களில் ஈடுபட்டு அது அசுத்தமாயிருச்சு. கிருஷ்ணா வந்து பரிசுத்தமானவர், கிருஷ்ணா தூய்மையானவர், பவித்ரம். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவா. கிருஷ்ணா வந்து பியூர். ஸோ கிருஷ்ணா தூய்மையானவராக இருக்கிறதுனால நான் அவரை அணுகணும்னு சொல்ல நான் தூய்மையாகணும். நான் தூய்மை அடையாமல் கிருஷ்ணரை நெருங்க முடியாது, ரைட்? ஸோ நான் கிருஷ்ணா கிட்ட போகணும்னா நான் பியூரிஃபை ஆகணும், நான் தூய்மை ஆகணும். ஆனால் இந்த கலியுகத்தில் கட்டுண்ட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பௌதிக குணங்களால் பௌதிக ஆசைகளால் பல்வேறு புலன்பு விஷயங்களை கவரப்பட்டு அறியாமையில் மூழ்கி இருக்கோம். அதனால நம்மளால கிருஷ்ணரை டைரக்டா அணுக முடியல, நம்மளால கிருஷ்ணரை நேரடியாக அணுக முடியல. அதனாலதான் கிருஷ்ணா என்ன பண்றாரு, விக்கிரக ரூபத்தில் வர்றாரு. அப்போ விக்கிரகத்துக்கு சேவை செய்யறதும் கிருஷ்ணாவுக்கு சேவை செய்யறதும் வேற வேற இல்லை. கோயில்ல பிரதிஷ்டை பண்ண விக்கிரகங்கள் பிரபுபாதர் எங்கெல்லாம் வந்து சென்டர் ஆரம்பிச்சிருக்காரோ, பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ, பிரபுபாத சீடர்களாக எங்க வந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றாங்களோ அங்க விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த ஆலயம் வந்து அது வந்து தாமம், அது சாதாரண இடம் இல்லை. நம்ம பார்வைக்கு வேணா அது சாதாரண இடமா தெரியல. ஒருத்தர் மலேசியால இருந்துட்டு சைதன்ய மகாபிரபு நினைச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொன்னா அவர் மாயாப்பூர்ல இருக்காரு. ஒருத்தர் மலேசியால இருந்துட்டு சைதன்ய மகாபிரபு நினைச்சுக்கிட்டே இருக்காரு, மகாபிரபு லீலைகளை நினைக்கிறாரு, மகாபிரபுடைய நாமத்தை சொல்றாரு, கௌரங்கா கௌரங்கா கௌரங்கான்னு மகாபிரபு நினைச்சுட்டே இருந்தாருன்னு அவர் எங்க இருக்காரு, மாயாப்பூர்ல இருக்காரு. நம்ம மலேசியால இருந்து மாயாப்பூர் யாத்திரை போயிட்டு இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து தண்ணி வந்திருக்குமா, தெருவில் லைட்டு ஒழுங்கா எரிஞ்சிருக்குமா, யாராவது திருடன் வீட்டை எட்டி கூச்சிருப்பானா, என் ப்ராப்பர்ட்டி ஏதாவது திருடிட்டு போயிருப்பாங்களா, என் கம்பெனியில் என்ன நடந்தது, என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருந்தா, இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தா நம்ம எங்கே இருக்கோம், மாயாப்பூரில் இல்லை மலேசியாவில் தான் இருக்கோம். ஆனால் ஊரில் போய் மாயாப்பூரில் இருக்கும், ஊரில் போய் மாயாப்பூரில் இருக்கும். ஆனால் மனசு எங்கே இருக்கு, மலேசியாவில் இருக்கு. அப்போ உடம்பு தான் மாயாப்பூரில் இருக்கு, மனசு மலேசியாவில் இருக்கு. ஆனால் மலேசியாவில் இருந்துட்டு சைதன்ய மகாபிரபு நினச்சிட்டு இருந்தா உடம்பு மலேசியாவில் இருக்கு, மனசு மாயாப்பூரில் இருக்கு. புரியுதா? இப்போ வித்தியாசம். கான்சியஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு குரு என்ன பண்ணாரு, கொஞ்சம் சீடர்களை யாத்திரை கூட்டிட்டு போனார். கொஞ்சம் சீடர்களை வந்து யாத்திரை கூட்டிட்டு போனார், விருந்தாவன் மாயாப்பூர்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்க என்ன பண்ணார், யாத்திரையில கொஞ்சம் பாகக்காய் வாங்க சொன்னார். பாகக்காய் தெரியும் இல்லையா, பாகக்காய் கொஞ்சம் கசக்கும். பாகக்காய் சாப்பிட்ருக்கீங்களா? நிறைய பேருக்கு பிடிக்காது, அது கசக்கும் இல்லையா? குழந்தைகளுக்கெல்லாம் மோஸ்ட்லி பிடிக்காது. அதை எண்ணெயெல்லாம் பொரிச்சு மசாலாம் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க, வெறும் பொரியல் மாதிரி பண்ண சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பாகோட தன்மை என்னது, கசக்கும். இப்போ குரு என்ன பண்ணாரு, மாயாப்பூர் யாத்திரை போனாரு, விருந்தாவன் யாத்திரை போன இடத்துல பாகக்காய் கொஞ்சம் வாங்கி சொன்னார். அங்கே எங்காவது யாத்திரை போன இடத்துல ஏதாவது கடை வீதியில் போய் மார்க்கெட்டில் பாகக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கினார்.
இது எங்க யாத்திரை போல இதை எடுத்துக்கிட்டே வாங்க, கூட என் கூட எடுத்துகிட்டே வரணும். குரு என்ன சொன்னாரு, அந்த யாத்திரை முழுவதும் விருந்தாவன்ல மாயப்பூர்ல பாகக்காய் என் கூட எடுத்துகிட்டே வாங்கன்னு சீடர்களும் எடுத்துக்கிட்டே போனாங்க. அப்புறம் யாத்திரையெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு திரும்ப வந்துட்டாங்க. யாத்திரையெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு திரும்ப வந்தோடனே குரு சொல்றாரு, நீங்க அந்த யாத்திரையில பாக்க வச்சிருந்தீங்க, அதை எடுத்துட்டு வாங்கன்னு. எடுத்துட்டு வந்து கட் பண்ணி குரு கொடுத்தாரு. ஏன் பாக்க கசக்குது? நம்ம யாத்திரை போனா கொண்டு போனோம் இல்லையா, அப்ப இனிக்கணும் இல்லை, ஏன் கசக்குது? ஏன்னா பாக்கோட தன்மை மாறாது, அதோட தன்மை கசக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகலாம், கிருஷ்ணர் பத்திலாம் கேட்கலாம். அந்த உணர்வை நம்ம வளர்த்துக்கலன்னு சொன்னா திரும்பி அந்த பழைய எண்ணங்கள் தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அப்ப பழைய எண்ணங்களை மூட்டை கட்டி வெளியே போடணும். பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், பேராசை, கோபம், இந்த குணங்கள்லாம் வச்சுட்டு யாத்திரை போயிட்டு திரும்பி அதே குணத்தோட வந்தோம்னா என்ன வித்தியாசம்? பார்க்க கதை. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நான் கிருஷ்ணரை பத்தி கேட்டேன், அந்த புனித ஸ்தலங்களை பார்த்தேன், அங்க வந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணேன்னா அப்ப அந்த எண்ணத்தை எடுத்துட்டு வரணும். இல்லாட்டி பாகக்கா கொண்டு வந்த கதை தான் அது. போச்சு, திரும்பி அப்படியே வந்து ஊர்ல இருந்து பாகக்கா எடுத்துட்டு போனாங்க, திரும்பி அப்படி கொண்டு வந்தாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நாம வந்து சத்சங்கத்துக்கு வரோம், கிருஷ்ணா பற்றி கேட்கிறோம், ஆனா எந்த மாற்றம் இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன பண்ணணும்? சரி, என்ன பண்ணணும்? நான் சத்சங்கத்துக்கு வந்தா என்ன பண்ணணும்? இங்க கிருஷ்ணா சொல்றாரு, நீ எல்லாம் எனக்காக பண்ணணும்னு சொல்ற. ஏன்னா கிருஷ்ணா இங்க இருக்காரு. கிருஷ்ணா இங்க இருக்காரு. யாருக்காக வந்திருக்காரு? இந்த கோயில்ல கிருஷ்ணா, சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு யாருக்காக வந்திருக்காங்க? நமக்காக வந்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? நம்மளால கிருஷ்ணாவை நேர்ல பார்க்க முடியல. ஆன்மீக குரு என்ன பண்றாரு? இங்க விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காரு. அப்போ பகவான் என்ன பண்றாரு? அந்த விக்கிரக ரூபத்துல வந்திருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்போ என்னால கிருஷ்ணரை நேர்ல பார்க்க முடியல, என்னால சைதன்ய மகாபிரபு நேர்ல பார்க்க முடியல. சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபுவும் ஆன்மீகருடைய கருணையால விக்கிரக ரூபத்துல இங்க இருக்காங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? முதல்ல அந்த விக்கிரகத்தை வந்து தரிசனம் பண்ணணும். கோயில்ல வந்து பகவானை தரிசனம் பண்ணணும். அந்த தரிசனம் பண்றது ஒரு சேவை. தரிசனம் பண்றதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கோயிலுக்கு வரதுக்கே நேரம் இல்லை. அப்போ நமக்காக வேண்டி பகவான் விக்கிரக ரூபத்தில் இருக்கிறாரு. நம்ம ஊர்ல, நம்ம கோயில்ல வந்து பகவான் நமக்காக விக்கிரக ரூபத்துல வந்து இருக்காரு. குருவோடைய கருணையால நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு நேரம் இல்லைன்னு. அப்ப நம்ம பகவானோட பிஸியானால, நம்ம கிருஷ்ணரோட பிஸியானால, ரைட்டா? அப்ப முதல்ல பகவானை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அந்த விக்கிரகத்தில் இருக்கிற பகவான் அந்த விக்கிரகத்தில் இருக்காரு. அப்ப அவருக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, உறவு. இப்போ இங்க வரக்கூடிய ஓரொரு பக்தர்களும் இங்க இருக்கிற விக்கிரகத்தோடு ஒரு உறவை வைத்துக் கொண்டால் என்ன ஆகும்? இப்ப இங்க எல்லாரும் வரோம், இப்ப ஒரு 50 பேர் இருக்கோம். இந்த 50 பக்தர்களும் இங்க வந்து இங்க இருக்கிற பகவானோட ஒரு ரிலேஷன்ஷிப், இங்க வந்து பகவான் எனக்காக வந்திருக்காரு, அவர் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, நான் மாயாப்பூர்ல போனதை பார்க்க முடியும், ஆனா எனக்காக வந்து மலேசியால இருக்காரு. அப்போ அந்த விக்கிரகத்தோட நம்ம ஒரு அன்பை வளர்த்துக்கிட்டா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒருத்தர் மேல அன்பு வளர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒருத்தர் மேல அன்பை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் நீங்க பொறுத்துக்குவீங்க. அவங்க உங்களை திட்டலாம், உங்களை வெறுக்கலாம், உங்களை உதாசீனப்படுத்தலாம், ஆனா நீங்க அவங்க மேல அன்பு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பொறுத்துக்குவீங்க. என்னைக்காவது இந்த அப்பா எனக்கு பிடிக்கல, அவரை நான் விட்டு விலகிடுறேன், அவர் எனக்கு வேண்டான்னு சொல்லுவோமா? என்னைக்காவது என்னுடைய தங்கச்சி எனக்கு பிடிக்கல, அவ வேண்டாம், அவளை ஒதுக்கிறேன்னு சொல்லுவோமா? ஏன் மனைவி மட்டும் வேண்டான்னு சொல்றோம்? ஏன் கணவனை மட்டும் வேண்டான்னு சொல்றாங்க? இல்லையா? அப்ப அங்க தவறான புரிதல் இருக்குன்னு அர்த்தம். எப்படி எனக்கு அப்பா வேணும், அவர் ரத்து பண்ண, யாராவது தந்தையை ரத்து பண்ணிட்டேன், தங்கச்சியை ரத்து பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்களா? மனைவியை விவாகரத்து பண்ணிட்டேன், கணவர் விவாகத்தை ரத்து பண்ணிட்டேன். அப்ப அங்க உண்மையான அன்பு இல்லை. ஏதோ 2 பேர் சேர்ந்தாங்க, குடும்பம் நடத்தினாங்க, அவங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, ஈகோ, சொல்லி நான் கேட்கணுமான்னு கணவனுக்கு கோபம், பொறாமை, அகங்காரம்,
கணவன் சொல்லி நான் கேட்கணுமா, மனைவிக்கு அகங்காரம், அதனாலதான் 2 பேர் பிரிகிறாங்க. கரெக்டா? அப்ப அங்க உண்மையான அன்பு இல்லை. உண்மையாக அன்பு இருந்தாலும் அந்த பொய் அகங்காரம் அதை வந்து பிரேக் பண்ணுது. கரெக்ட்? இந்த பொய் அகங்காரம் என்ன பண்ணுது? பிரேக் பண்ணுது. அதே மாதிரிதான் கிறிஸ்தருக்கும் நமக்கும் ஒரு உறவை நாம் வளர்த்து கொண்டால், கிறிஸ்தருக்கும் நமக்குள்ள ஒரு உறவை நாம் வளர்த்து கொண்டால், நமக்கு என்ன நடந்தாலும் அந்த சேவையை விட்டு நம்ம விலக மாட்டோம். இங்க வரக்கூடிய ஓரொரு பக்தர்களும், இங்க வரக்கூடிய ஓரொரு பக்தரும், இங்க பகவான் எனக்காக வந்திருக்கார், இங்க பிரபுபாதர் எனக்காக இந்த இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார், இந்த இயக்கம் பிரபுபாதருடையது, இந்த இயக்கம் பிரபுபாதருடையது, நான் பிரபுபாத இயக்கத்தில் உள்ள ஒரு சீடன், நானுடைய இஸ்கானோட டிசைபிள். நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? இஸ்கான்ல உள்ள குருமார்கிட்ட தீட்சை வாங்குறோம். இங்க தீட்சை வாங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கும். அப்ப நம்ம இஸ்கான் டிசைபிள் அப்படிதான் சொல்லணும். நமக்கு ஒரு குரு இருக்காரு, பட் இஸ்கான்ல நிறைய குருமார் இருக்காங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? இஸ்கான் டிசைபிள், இஸ்கான்ல சீடனா இருக்கேன். அப்புறம் இந்த குருட்ட நான் தீட்சை வாங்கியிருக்கேன். அப்போ நான் பிரபுபாத இயக்கத்தில் ஒரு சீடனாக இருக்கிறேன். பிரபுபாதருடைய பரம் குரு, அவர் தான் எனக்கு பரம் சிக்ஷா குரு. பிரபுபாதர் எனக்காக இந்த இயக்கத்தை இங்க ஏற்படுத்தி இருக்காரு, எனக்காக வேண்டி இந்த இயக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு, எனக்காக வேண்டி இந்த இயக்கத்துல வந்து குரு வந்து இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இது எல்லாமே என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. அப்போ இங்க இருக்கிற பகவானுக்கு நான் சேவை செய்யும் போது, அவரோடு அன்பு வளர்த்து கொள்ளும் போது, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்க இதை விட்டு போக மாட்டீங்க. பிரபுபாதர் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, பிரபுபாதர் எனக்காக ஒரு சேவை கொடுத்திருக்காரு, கிருஷ்ணர் எனக்காக ஒரு சேவை கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சு இது ஒரு பாக்கியமா நான் செஞ்சேன்னா, நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சேவையை விட்டு போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கும் நமக்கும் அந்த பகவானுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆயாச்சு. எனக்கும் பிரபுபாதருக்கு உறவு இருக்கு, எனக்கும் பிரபுபாதருக்கு ஒரு உறவு இருக்கு. பிரபுபாதருடைய பரம் சிக்ஷா குரு, அவர் தான் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர். யார் வேணாலும் வரலாம் போலாம் இல்லையா? தலைவர்கள் மாறலாம், தொண்டர்கள் மாறலாம், இயற்கை மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். பிரபுபாதர் எப்போ இருப்பார்? கட்டடங்கள் மாறலாம், பகவான் எப்போ இருப்பார்? அப்போ அவருக்கு நமக்கு ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். அந்த உறவு வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அந்த உறவு வந்து ஸ்ட்ராங் ஆகணும். எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? அவருக்காக சேவை செய்யணும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை பிரபுபாத இயக்கத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா பிரபுபாதர் எனக்கு கிருஷ்ண உணர்வு கொடுத்துருக்காரு. இந்த கிருஷ்ண உணர்வுங்கிறது ஒரு ஈடு இணையற்ற வர பிரசாதம். பிரபுபாதர் எனக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட், அவருடைய கருணை. அதனால என் ஆயுள் முழுவதும் நான் பிரபுபாதருக்கு ரொம்ப கடன் பட்டவன். நம்ம எல்லாருமே பிரபுபாதருக்கு ரொம்ப கடன் பட்டவர். ரெண்டாவது, பிரபுபாதருடைய கருணையால, குருவுடைய கருணையால இங்க பகவான் என்னுடைய சேவை ஏத்துட்டு இருக்கார், எனக்கு அந்த சேவை கொடுத்திருக்கார். இங்க கிருஷ்ணா சொல்றாரு, எத் கரோசி எதச்னாசி எத் ஜுகோசி ததாசிய எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் புருஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் முன்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் செய்கின்றாயோ, எனக்கு அர்ப்பணம் பண்ணு சொல்றேன். அது ஒவ்வொருத்தருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேட்சதி ததகம் பக்தி பகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனக. ஒரு அன்போட பக்தியோட யாரோ ஒருத்தர் ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா நான் ஏத்துட்டுறேன். கிருஷ்ணா வந்து எனக்கு தினமும் நீ விருந்து கொடுக்கணும்னு சொல்ல. ஆனா நம்ம கிருஷ்ணாக்கு விருந்து கொடுக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணா நினைச்சாருன்னா நம்மளால விருந்து கொடுக்க வைக்க முடியும் அவரால் இல்லையா? ஸோ எல்லாமே கிருஷ்ணருடைய விருப்பப்படி தான் நடக்குது. எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாட்டில் நம்ம வெறும் கருவி தான். நம்ம எல்லாருமே வெறும் கருவி. நிமித்த மாத்திரம் பவசவிய சாட்சி. வித்தின் ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் we are only instrument. நம்ம வெறும் கருவி தான். அதனால நம்ம பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். அங்கே பகவான் விக்கிர உருவத்தில் இருக்காரு. அந்த கோயிலில் நம்ம விக்கிரகத்துக்கு சேவை பண்ணணும். காலையில் பகவானுக்கு மங்களாரத்தில் பிரசாதம் கொடுக்கணும். இல்லை வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, இந்த வீட்டில் இந்த குழந்தையெல்லாம் இருக்காங்க. இந்த குழந்தை வந்து
அப்பா அம்மா இந்த குழந்தை இருக்காங்க, உடனே அவங்களுக்கு பொறுப்பு வந்தாச்சு இந்த குழந்தைகளை பார்த்துக்கணும், வேலை அவளுக்கு பிரசாதம் கொடுக்கணும், அவங்களை தூங்க வைக்கணும், அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ பேரண்ட். ஒரு பெற்றோருடைய கடமை என்னாச்சு, எப்போ குழந்தை பிறந்ததோ அந்த நின்று குழந்தைய பார்த்துக்கணும். அப்படியே விட்டுற முடியாது, அப்படி விடவே மாட்டாங்க. குழந்தைய நல்லா கவனித்து அந்த குழந்தைய குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பிரசாதம் கொடுத்து, அந்த மாதிரி கோயிலில் இருக்கிற விக்கிரகங்கள் நமக்கு குழந்தை மாதிரி. ஓ ஓ ஒரு விஷயம் என்ன கேள்வின்னா, இப்போ நான் சாப்பிட கொடுத்தாதான் கிருஷ்ணருக்கு பசி ஆறுமா? நான் சாப்பிட கொடுத்தாதான் கிருஷ்ணருக்கு பசி ஆறுமா? நான் ஏதாவது கிருஷ்ணர்கிட்ட, ஐயோ பாவம் கிருஷ்ணர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஏதாவது கொடுத்தாதான் கிருஷ்ணருக்கு திருப்தி அடைவாரு. நான் ஏதாவது கொடுத்தாதான் கிருஷ்ணர் திருப்தி அடைவாரு, கிருஷ்ணர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர் பசியோடு இருப்பாரு. இதெல்லாம் எப்படி? ஸோ கிருஷ்ணருக்கு நம்முடைய உதவியே தேவையில்லை, கிருஷ்ணருக்கு நம்ம சேவையே தேவையில்லை. கிருஷ்ணருக்கு செய்ய நாம யாரு, என்ன தகுதி இருக்கு? கிருஷ்ணாவுக்கு யார் சேவை பண்ணுவாங்க? விருந்தாவனத்து கோபிகள், லக்ஷ்மி தேவிகள். லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமான கோலோக விருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. நாம குக் பண்ணி தான் ஒரு பிரசி ஆறணும்னு அவசியம். ரைட். ஆனா கிருஷ்ணா ரொம்ப கருணையோட வர்றாரு. சரி, இந்த பக்தர் அன்போடு சமைக்கிறார், அதை எடுத்துக்கலாம். ஸோ கிருஷ்ணா இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே அவர் தேவைக்காக அல்ல, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. ஐயோ பாவம் கிருஷ்ணா பசியில் இருப்பாரு, நான் போய் சமைச்சு போட்டாதான் அவருக்கு பசியாரும். நோ. ஐயோ கிருஷ்ணாட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஏதாவது கொடுத்தாதான் அவருக்கு செல்வம். நோ. அவர் மாதவன், அதிர்ஷ்ட லக்ஷ்மியோடைய கணவன். லக்ஷ்மி தேவியே பகவான் இருந்தா தோன்றிருக்காங்க. அவருக்கு செல்வத்தில் அவருக்கு என்ன குறைச்சல்? அனைத்துமே அவருடையது. இங்க காணக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணருடையது. அதனால நான் ஏதாவது கொடுத்தாதான் கிருஷ்ணர் திருப்தி அடைவாரு, நான் ஏதாவது செஞ்சாதான் கிருஷ்ணர் திருப்தி அடை. நோ, இது கிருஷ்ணனுடைய திருப்திக்காக அல்ல, நாம் தூய்மை அடைவதற்காக. அதனால கிருஷ்ணர் அர்ச்சா அவதாரமா விக்கிரக ரூபத்துல வந்திருக்காருன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, நம்ம புலன்கள் தூய்மை அடைந்திருக்காரு. அப்போ அந்த விக்கிரகத்துக்கு சேவை செய்து சேவை செய்து சேவை செய்து சேவை செய்து புலன்கள் தூய்மை அடையும் போது கிருஷ்ணர் அந்த விக்கிரகத்துல தன்னை வெளிப்படுத்துவார். உன் சேவையை நான் ஏற்றுக்கொண்டேன். அது தூய்மை அடையாத வரைக்கும் உணர முடியாது. அதுதான் பிரச்சனை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இன்னும் தூய்மை அடையாதனால நம்மளால அதை உணர முடியல. ஆனா தொடர்ந்து பக்தி தொண்டு செஞ்சுட்டே வந்தா நாம தூய்மை அடைவோம். அப்ப உணர முடியும், இந்த விக்கிரகத்துல கிருஷ்ணர் இருக்கார், என் சேவையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்கிட்ட அன்பு செய்கிறார். அதை கிருஷ்ணர் வெளிப்படுத்துவார். அதை கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். இப்ப ஏன் இன்னும் எனக்கு புரியல? ஏன்னா என்னுடைய பக்தியில ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. ரஜோகுணம் தமோகுணம் கலந்த உணர்வுல நான் கலங்கத்துல பக்தி செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தூய்மை அடையணும். இப்போ நான் சேவை செய்து கொண்டே இருக்கும் பொழுது என் குருவுடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையால தொடர்ந்து நான் பகவானுக்கு சேவை பண்ண பண்ண அந்த குணங்களுடைய தாக்கத்திலிருந்து மேல சாத்வீகமான குணத்துல பார்க்கும்போது என்கிட்ட கிருஷ்ணர் எப்படி அன்பு செய்யறாருங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஏன் புரிஞ்சுக்க முடியல? இந்த குணங்களுடைய தாக்கம் இருக்கு. ரஜோகுணம் தமோகுணமும் டாமினேட் பண்ணுது. அதனாலதான் நம்ம இப்ப உணர முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சொல்ற சாண்டிங் பர்ஃபெக்டா, அதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். நம்ம கிருஷ்ணருக்கு பண்ற முதல் சேவை என்னன்னா, அவருடைய நாமத்தை குற்றமற்று ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை குற்றமற்று ஜபிக்கணும், கவனமா ஜபிக்கணும், 10 குற்றங்களை தவிர்க்கணும், கவனக்குறைவாகவும் ஜபிக்க கூடாது.
இட் இஸ் ஆல்சோ an offense inattentive while chanting. பகவான் நாமத்தை கவனக்குறைவாக வச்சிருப்பதும் குற்றமாகும். பகவான் நாமத்தை கூறிக்கொண்டு வைஷ்ணவர்களுக்கு அபராதம் செய்வதும் குற்றமாகும். இந்த மாதிரி குற்றங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு புரியவே செய்யாது. கிருஷ்ணர் நம்ம சேவையை ஏத்துட்டு இருக்காரா? இந்த நாமம் சொல்றேன்னு எனக்கு ஏன் ருச்சி வரல? எவ்வளவு வருஷமா நாமம் சொல்லிட்டு இருக்கோம், 20 வருஷமா 30 வருஷமா, ஏன் ருச்சி வரல? அதுக்கு அபராதம் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? அப்போ நாம் எடுத்துக்கொண்ட சேவையை ஆத்மார்த்தமாக, நாம் எடுத்துக்கொண்டிருக்க சேவையை ஆத்மார்த்தமாக செய்வோமே ஆனால், முழு ஈடுபாடோடு செய்வோமே ஆனால், கிருஷ்ணருக்காக செய்கிறேன், கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்கிறேன் அப்படின்னு செய்வோமே ஆனால் அதுல நமக்கு அனுபவம் கிடைக்கும். அதுல என்ன கிடைக்கும்? அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையும் பிரபுபாத திருப்திக்காக, கிருஷ்ணருடைய திருப்திக்காக அப்படின்னு. அப்போ நம்ம நாம ஜெபம் பண்றத சின்சியரா பண்ணும். அப்புறம் நம்மளால முடிஞ்ச சேவை, கோயிலில் வந்து பிரபு இந்த விக்கிரகத்தை நான் என்ன செய்யணும், இங்கே வந்து பகவான் நமக்காக வந்திருக்கார், கோயிலில் வந்து பகவான் எனக்காக இருக்கார், நான் என்ன செய்யணும்? நான் தினமும் வந்து கோயிலை சுத்தப்படுத்தி கொடுக்கட்டா? இல்லை நான் வந்து இது மாதிரி அலங்காரம்லாம் பண்ணட்டுமா? இல்லை நான் வந்து கொஞ்சம் சாஸ்திரம்லாம் படித்து பிராமண தீட்சையெல்லாம் வாங்கி பகவானுக்கு பூஜை சேவை பண்ணட்டுமா? எதில் உங்களுக்கு சேவைக்கு தேவை? நான் என்னை எப்படி பகவானுடைய சேவையில் இணைத்துக் கொள்வது, நான் எப்படி என்னை பகவானுடைய சேவையில் இணைத்துக் கொள்வது? பகவானுக்காக சமைக்கலாமா? அப்ப அதுக்கான தகுதி என்ன? ஓகே, நீங்க விக்கிரகத்துக்காக சமைக்கலாம், அப்ப நீங்க நல்லா 16 மாலை கவனமா ஜெபம் பண்ணுங்க, 4 விதிமுறை கடைபிடிங்க, தீட்சை வாங்கிக்கங்க, நீங்க கிருஷ்ணருக்காக சமையல் பண்ணுங்க. அப்போ அந்த சேவையை பகவான் ஏத்துக்கிறார். ஓ, இங்க ஒரு பக்தர் வந்து எனக்காக தினம் சமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு அந்த பிரசாத அந்த போகாவை ஏத்துக்கிட்டு அதை திரும்பி பிரசாதமா நமக்கே கொடுத்துடுறாரு. அது என்ன பண்றாரு? திரும்பி பிரசாதமா நமக்கே கொடுத்துரு. அப்புறம் இங்க ஒரு பக்தர் எனக்கு ஆரத்தி பண்றாரு, சரி பிரபு, நான் வந்து இன்னும் அந்த அந்த பிராமண தீட்சை வாங்குற அளவுக்கு நான் இன்னும் பக்குவமாகல, நான் வேணா ஆரத்தி பாடுறேன், அவர் ஆரத்தி பண்ணி நான் வந்து கீர்த்தன் பண்றேன், தட்ஸ் குட், கீர்த்தன் பாடலாம். ஒரு பக்தர் ஆரத்தி பண்ணுவார், 4 பக்தர் சேர்ந்து கீர்த்தனம் பாடலாம். அந்த மாதிரி கீர்த்தனம் பாடி அந்த பாடல் மூலமா பகவானை வந்து சந்தோஷப்படுத்தலாம். ஒருத்தர் ஆரத்தி பண்ணி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறார், ஒருத்தர் கீர்த்தனம் பாடி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறார், ஒருத்தர் கோயிலை சுத்தப்படுத்தி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறார், ஒருத்தர் சமையல் அறையில போய் சமையல் பண்ணி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறார், ஒருத்தர் சமையல் அறையை சுத்தம் பண்ணி சந்தோஷப்படுத்துறார், ஒருத்தர் பாத்திரம் கழுவி கொடுத்து சந்தோஷப்படுத்துறார். இந்த சேவையில் ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது தாழ்ந்தது என்று கிடையாது. ஓ, சமையல் பண்றதா ரொம்ப பெருசு, அதனால நான் வந்து தீட்சையெல்லாம் வாங்கி சமையல் பண்ண பாத்திரம் கழுவ மாட்டேன். நோ, யா, அந்த பாத்திரம் கழுவுற சேவையும் பெருசு, கோயிலை சுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன சேவையும் அதை கிருஷ்ணர் பெருசா எடுத்துட்டார். அதனால சேவைகள்ல உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாம் கிடையாது. என்னுடைய அபிலிட்டி என்ன, என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு நாலேஜ் இருக்கா, நான் 4 பேர் கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, நான் போய் 4 பேருக்கு கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றேன். ஐயோ பிரபு, எனக்கு நாலேஜ் இல்லை பிரபு, ஆனால் எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கு. ஓகே, நீங்க வாங்க, கோயிலை நல்லா சுத்தம் பண்ணுங்க, ஒற்றையெல்லாம் அடிங்க, கிளீன் பண்ணுங்க, கிச்சன் கிளீன் பண்ணுங்க, பாத்திரம் கழுவி கொடுங்க. பிரபு, எனக்கு உடம்புல சக்தி இல்லை, எனக்கு நாலேஜ் இல்லை. ஓ பரவாயில்ல, நீங்க ஹரிநாமத்தை பத்தி 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு படிப்பறிவும் தேவையில்லை, உடல் பலமும் தேவையில்லை, சமஸ்கிருதம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. 4 பேர் பார்த்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, கோயிலுக்கு வாங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, பக்தர் சங்கம் எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு பெரிய நாலேஜ் தேவை. அப்படி நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எத் கரோஷி, நீ ஏதாவது செய்யற எனக்காக பண்ணுகிற. ஸோ நிறைய இங்க எல்லாரும் கிரகஸ்தர்களா இருக்கும். இப்போ நான் மட்டும்தான் பிரம்மச்சேரியர், இங்க எல்லாம் கிரகஸ்தர்கள். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம சம்பாதிக்கிறோம். அப்ப சம்பாதிக்கும் போது என்ன ஆகுது? நம்ம கர்ம வினை எடுத்துக்கிறோம் இல்லையா? ஒரு இப்ப வந்து இதுல நிறைய பேர் வேலை பார்க்குறவங்களா, சிலர் வியாபாரம் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வியாபாரம் பண்றாங்க, ஒரு சிலர் வேலை பார்க்குறாங்க. இங்க நான் வந்து உண்மையாதான் வியாபாரம் பண்ண, பொய்யே சொல்லல அப்படின்னு யாராவது வியாபாரம் பண்றாங்களா? இல்ல இல்ல, நான் வேலைக்கு போனேன், நான் நேர்மையா இருந்தேன், என் ஓனர் ரொம்ப நேர்மையானவர்,
இல்லையே. அப்போ இந்த உலகம் வந்து ஏமாறுபவர்களும் ஏமாற்றுவோரும் நிறைந்த உலகம். அப்போது நான் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போனால் போய் சொல்லணும். இப்போ இந்த பொருளை நான் விற்கிறேன், இந்த பொருளோட உண்மையான விலை வந்து 5000 ரூபா. ஆனால் எவனை என்ன சொல்லுவார், 8000 ரூபாய்க்கு வீடு சொல்லுவார். அப்போ தான் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியும், அப்போ தான் அவருக்கு லாபம். அப்போது உண்மையான விலை 5000 ரூபா, நான் வைக்கிறது 8000 ரூபா. அப்போ கர்மாவை சேர்த்து வாங்கிக்கிறேன். அப்போ கர்மாவை சேர்த்து வாங்கிக்கிறேன். இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்போ 4 பேர் ஏமாத்துறேன், எனக்கு லாபம் வரணும்னு, அப்போ கர்மாவை சேர்த்து வாங்கிக்கிறேன். சரி, இப்போ ஒரு விவசாயி தானியத்தை விளைவிக்கிறார். ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, நெல் வயலில் நெல் போட்டார். அந்த நெல்லை அறுவடை பண்ணி அதை வந்து அது மில்லில் கொடுத்து அரிசியாகி அது மூட்டையில் வருது. ஆனால் உண்மையாலும் விவசாயிக்கு செய்த பலன் கிடைக்குதா? அதுக்கு பின்னாடி அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் ஏதோ பழைக்கணுமே, வர வருமானத்துக்கு வித்துடுறாரு. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இந்த நெல்லெல்லாம் ஒட்டுமொத்த முட்டையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன், இதோட விலை எவ்வளவு? நான் உழைச்சிருக்கேங்க, என்னுடைய உழைப்பு இருக்குது, அதுக்கான அதுக்கான முதல் போட்டிருக்கேன், இவ்வளோ பணம் கொடுங்க. சரி, இதுக்கு இவ்வளவுதான் தர முடியும். சரி, விவசாயி என்ன பண்ணுவார், வச்சிருந்தா வீணாக போயிடும், சரி கொடுக்கறத கொடுங்க. அப்போ மனம் வருத்தப்பட்டு நொந்து போய் வேற வழி இல்லாமல் அந்த பொருளை ஒத்துட்டு விற்கிறேன். இந்த வாங்குறவர் என்ன பண்றாரு, டபுள் மடங்கு விலை வைப்பார். ரைட், டபுள் மடங்கு விலை. இதைத்தான் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம். அப்போ நம்ம கர்மாவை சேர்த்து வாங்கிட்டு வரோம். அப்போ ஏற்கனவே செய்த கர்ம வினையில இந்த பூமியில பிறந்திருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து ஏற்கனவே செய்த கர்ம வினையில தான் இங்க பிறந்திருக்கோம். இப்ப திரும்ப கர்மா சேர்ந்துகிட்டே இருக்கு. இந்த கர்மாவை எப்படி போக்குறது? எனக்கு கர்மா சேர்ந்துட்டே இருக்கு, கர்மாவை எப்படி போக்குறது? கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜா. கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும், கிருஷ்ண உணர்வுல செயல்படாத வரைக்கும் கர்மாவை பார்க்க முடியாது. கிருஷ்ண உணர்வுல செயல்படாத வரைக்கும் கர்மா பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கிருஷ்ணா, நான் ஏதோ தெரியாதனமா இந்த பூமியில பிறந்துட்டேன், தெரியாதனமா இந்த ஜட உடலை எடுத்துட்டேன், இப்ப நான் கர்மாவை சேர்த்துட்டு இருக்கேன். இன்னும் நான் வந்து ஒரு குடும்பஸ்தனா இருக்கேன், எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, மனைவி இருக்கா, என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைக்காக நான் உழைக்கிறேன், மீதியெல்லாம் உங்க சேவைக்காக. என்னால் முடிஞ்சது கோயிலில் போய் ஏதாவது நன்கொடை கொடுக்குறேன், ஏதாவது பொருள் வாங்கி தரேன். பிரபு, இந்த மாதம் வந்து என் சம்பள பணத்தில் இவ்வளோ பாக்கி வச்சுருக்கேன், இது வந்து கிருஷ்ணோடைய சேவைக்காக, நீங்கள் வந்து தானியங்கள்லாம் வாங்கிக்கோங்க, இல்லை நானே தானியங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். இந்த மாதம் எவ்வளோ தானியம் தேவைப்படும் உங்களுக்கு, அரிசி, பருப்பு, கோதுமை, பால், தயிர், நெய், காய்கறிகள். ஸோ இது வந்து ஓகே. அப்போ ரூபகோசாமி என்ன சொல்றாரு, ஒருத்தருடைய வருமானத்தை 4ஆக பிரிக்க வேண்டும். நமக்கு வருமானம் வருது, வியாபாரம் பண்ணிட்டோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை சமோர் அதர் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். அது ஒரு பகுதி வந்து குடும்பத்தோடைய வீட்டு குடும்பத்துக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அப்புறம் கொஞ்சம் மருத்துவ செலவு வரும், அதுக்கு இந்த மாதிரி நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு சில பாகங்களை ஒதுக்கி வச்சுட்டு அதுல ஒரு பாகத்தை வந்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக. இல்லாட்டி ஒட்டுமொத்த கர்மம் என் தலையில இருக்கும். நான் கிருஷ்ணருக்காக கொடுத்துட்டேன்னா ஓகே, நான் வந்து இந்த மாசம் என்னுடைய வருமானத்துல கிருஷ்ணருக்கு இந்த சேவை பண்ணேன், நியாயமா எனக்கு என்ன தேவையோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். அது பகவானுடைய கருணையால், பகவானுடைய கருணையால் எனக்கு இது கிடைச்சது. அது திருப்தியோட என்னால் முடிஞ்ச சேவை கிருஷ்ணருக்கு பண்ணேன். அப்போ அந்த கர்ம வினை அந்த பக்தரை பாதிக்காது. பிரபுபாதர் என்ன சொல்லுவாரு, பிரபுபாடைய காலத்துல அவருடைய சீடர்கள்லாம் பிரம்மச்சேரியா இருக்கிறவங்க திடீர்னு கல்யாணம் பண்ணுவாங்க. பிரம்மச்சேரியா இருக்கிறவங்க கிரகஸ்தராவாங்க. அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு பிரபுபாட்ட வருவாங்க, பிரபுபா நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோம். தென் பிரபுபா, ஓகே வெரி குட், நீ இவ்வளோ நாள் பிரம்மச்சேரியா இருந்து நீ கிரகஸ்தரா இருக்க, உன்னுடைய வருமானத்தில் 50% கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ண கொடுக்கணும்னு சொல்லுவார். பிரபுபாட்ட பணம் இல்லையா, இல்லை பிரபுபாருக்கு பணம் இல்லைன்னு கவலையா? பிரபுபாருக்கு அதை பதில் கவலையே இல்லை. பிரபுபார் கையில பணம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அவர் கையில பணம் வந்தாலும் கிருஷ்ணருக்கு செலவு பண்ணிடுவாரு, இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பார். அவருக்கு பணம் தேவையில்லை. பிரபுபார் வந்து ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கு இடம் வாங்க போனார், அந்த இடம் பேர் மறந்துட்டேன். அந்த இடம் வாங்க போகும்போது அவர் கையில காசு இல்லை. அப்புறம் இடம் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்துட்டாரு, அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாரு. பணம் வந்தது, இடம் வாங்கிட்டாரு. முதல்ல காசு இல்லை, இடம் வாங்கினாரு. இப்போ காசு இடம் வாங்கியாச்சு, கையில காசு இல்லை. அப்போ அந்த பணம் வந்தது கிருஷ்ணனுடைய சேவைக்காக போயிடுச்சு. பிரபுபார் கையில் ஒன்று இல்லை, அவ்வளோதான். ஸோ அதனால பிரபுபாதருக்கு வந்து இது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் பிரபுபாத் சொன்னாரு, அந்த சீடர்கள் வந்து கர்ம வினையில மாட்டிக்க கூடாது,
அதனால அவங்க வெளியில போவாங்க. ஒரு பிரம்மச்சாரி வெளியில போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்ணுவாரு? குருவுக்காக புத்தக விநியோகம் பண்ணுவாரு, கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணுவாரு, குருவுக்கு சேவை பண்ணுவாரு. இவ்வளவுதான் பிரம்மச்சரிய வாழ்க்கை. ஒரு குடும்பஸ்தனா இருக்கும்போது வெளியில போறோம், ஒர்க் பண்றோம், பிசினஸ் பண்றோம், 4 கர்மிகளை பார்க்கிறோம், 4 பேர்கிட்ட வியாபாரம் பண்ணணும், பொய் சொல்லணும், ஏமாத்தணும், எல்லாம் நடக்கணும். அப்ப அந்த கர்ம வினை அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப செய்யக்கூடிய செயலை கிருஷ்ணருக்காக செய்யணும், கிருஷ்ண உணர்வுல செய்யணும். அப்ப நம்ம இந்த மாதிரி, பிரபு நான் வந்து இந்த மாசம் ஒரு 50 பகவத்கீதை வாங்கிக்கிறேன், நான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், இல்லை இந்த மாதம் நான் மளிகை சாமான் பொறுப்பெடுத்துக்கிறேன், இல்லை இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் வந்து பிரசாதம் ஸ்பான்சர் பண்ணுறேன், இல்லை சண்டே ஃபெஸ்டிவலுக்கு நான் பிரசாதம் ஸ்பான்சர் பண்ணுறேன், இல்லை டெய்டி வர்ஷிப்க்கு என்னென்ன தேவை இருக்குது, உங்களுக்கு விக்கிர ஆராதனை பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நெய் செலவாகுது, ஒரு நாளைக்கு பூஜைக்கு என்னென்ன பழங்கள்லாம் நிவேதனை பண்ணுறீங்க, ஸோ இந்த நான் சேவை எடுத்துக்கிறேன், நான் வந்து தினமும் கிருஷ்ணருக்கு ஃப்ரூட்ஸ் ஆஃபரிங் பண்ணுற சர்வீஸ் நான் எடுத்துக்கிறேன், இல்லை நான் வந்து விக்கிரோடைய சேவையில் நான் வந்து அபிஷேக தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்றேன், இல்லை இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு இந்த கரண்ட் பில்லை நான் கட்டிடுறேன், இங்கே ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பொறுப்பு எடுத்துக்கிறது நமக்கு முன்னேற்றமே தவிர பிரபுபாதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிரபுபாத் பிகம் வெரி ஹாப்பி. பிரபுபாத் என்ன சொல்லுவார்? ஓகே பரவாயில்ல, இங்கே வந்து சீடர்கள்லாம் அவங்கவுங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க, ஆன்மீக குரு வந்து ரொம்ப திருப்தி அடைவார். பரவாயில்ல, சீடர்கள்லாம் கமிட்மெண்ட்டாக இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு அவங்க லைஃப். இப்போ ஒரு ஆண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார், அந்த லைஃப்ல கமிட்மெண்ட்டே இல்லைன்னு எப்படி இருக்கும்? ஒரு கமிட்மெண்ட் இல்லை, மனைவிக்கு கணவரிடத்துல கமிட்மெண்ட் இல்லை, கணவனுக்கு மனைவிட்ட கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலி லைஃப் வந்து ஹெல்த்தியா இருக்காது, அந்த மேரேஜ் வந்து மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம கிருஷ்ணர்கிட்ட வர ஆரம்பிச்ச உடனே நாம் கிருஷ்ணருக்காக சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள, கிருஷ்ணருடைய சேவைக்காக, அது நம்முடைய முன்னேற்றத்துக்காகத்தானே தவிர கிருஷ்ணருக்கு தேவையில்லை. கிருஷ்ணாவுக்கும் குருவுக்கும் திரும்பி அதே தான், நாம செஞ்சாதான் அவங்க திருப்தி அடைவாங்கன்னு இல்லை. குருவும் கிருஷ்ணாவும் தண்ணில் திருப்தி அடைகிறவங்க. குரு வந்து நான் போய் சேவை பண்ணாதான் குரு திருப்தி அடைவார். நோ, குரு இஸ் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் தண்ணில் திருப்தி அடைபவர், அவர் ஆத்மாராமா. கிருஷ்ணாவும் குருவும் ஆத்மாராமா, அவங்க தண்ணில் திருப்தி அடைகிறவங்க. அவங்கள வெளியிலிருந்து யாரும் சந்தோஷப்படுத்த வேண்டாம். அப்ப நம்ம செய்யறது எதுக்காக? நம்ம ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, நம்முடைய நன்மைக்காக, ரைட்? இதுல பெனிஃபிட் யாருக்குன்னு நமக்கு தான். அதனால இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, நீ எது செய்தாலும் எனக்காக பண்ணுங்கிறாரு. ஐயோ பாவம், கிருஷ்ணர்ட்ட ஒண்ணு இல்லை போல இருக்கு. நோ, கிருஷ்ணா ஹேஸ் எவ்ரிதிங். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு கிருஷ்ணா ஒன்லி. எல்லாமே கிருஷ்ணனுடையது, கிருஷ்ணர்ட்ட எல்லாமே இருக்கு. உண்மையில சொல்ற நம்ம கூட கிருஷ்ணாவுடைய சொத்து தான். இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய சொத்து, ஜீவாத்மா கிருஷ்ணாவுடைய சொத்து, இங்க காணக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணாவுடைய சொத்து. அப்புறம் அதை எடுத்து அவருக்கே கொடுக்கறது என்ன பெருமை? கிருஷ்ணருடைய சொத்தை எடுத்து கிருஷ்ணருக்கே கொடுக்கறதுல பெருமை வேற. நான் கொடுத்தேன், நீ என்னத்துக்கு கொடுத்த? நீயே முதல்ல கிருஷ்ணாவுடைய சொத்து. ரைட்? நானே முதல்ல கிருஷ்ணாவுடைய சொத்து. நான் யாரு கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுக்கு? அவர் கொடுத்தாருன்னா திரும்பி அது வந்து அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு பாருங்க, அந்த பக்தன் அன்போடு கொடுக்குற ஏத்துக்கிறார். இப்ப எப்படின்னா, இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த குழந்தை இருக்கு, இந்த குழந்தைக்கு வந்து அவன் குழந்தை தான், பார்க்காதீங்க, நீ சின்ன குழந்தை தான், ரைட்டா? சந்தேகம் வேண்டாம். அப்பா அவனுக்கு வந்து பிரசாதம் வாங்கிட்டு, இப்போ வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, கோயிலில் ஒரு பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாரு. நேற்று கோயிலில் ஒரு ஃபெஸ்டிவல், எல்லாரும் கேக் ஆஃபர் பண்ணாங்க, கேக் பண்ண. அப்போ அப்பா என்ன பண்ணாரு, கொஞ்சம் கேக் எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தாரு. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த கேக்கை வாங்கி திரும்ப அப்பாவுக்கே ஊட்டி விட்டு, அந்த கேக்கை கொண்டு வந்து கொடுத்தது அவங்க அப்பா தான். ஆனா அந்த குழந்தை அன்போடு ஊட்டி விடும்போது அப்பா அதை ஏத்துக்கிறார். ஓ, என் குழந்தை அன்போடு கொடுக்குறேன். இல்லை, இப்போ சிலப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பா எல்லாம் வீட்டில் குழந்தைகள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, ரசகுல்லா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கும், இல்லை குழந்தைகள் எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு. அந்த குழந்தை என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு ஊட்டி விடும். அதை வாங்கி கொடுத்தது அவங்க அப்பா தான். ஆனா அப்பா என்ன பண்றாரு, அதை அன்போட ஏத்துக்கிறாரு. அந்த மாதிரிதான் இங்க காணக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணருடையது. ஆனா நாம அதை அன்போடு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கும் போது கிருஷ்ணரை சந்தோஷமா ஏத்துக்கிறார். ரைட்? அப்போ கிருஷ்ணா என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட? கிருஷ்ணா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்ன கொண்டு வந்திருக்க, எவ்வளவு கொண்டு வந்திருக்க, அதெல்லாம் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன எதிர்பார்க்கிறார்? அன்போட செய்யறமா, பக்தி மனப்பான்மையோட செய்யறமா. என்ன பண்றதுங்க, அந்த கோயிலில் ஆளே இல்லை, என்னை கூப்பிட்டுட்டாங்க சமைக்கணும்னு, வேற வழி இல்லை, நானே போக வேண்டியதா இருக்கு.
இப்படி சமைக்கிறதுக்கும், ஆஹா எனக்கு 4-5 நாள் சமையல் சேவை எனக்கே கிடைக்குது, அப்போ நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும், பகவான் என்ன தான் விரும்புகிறார், நான் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறார். இதுக்கு வித்தியாசம் இருக்கா? என்னங்க பண்ணுறது, நான் வேற முடியாதுன்னு சொல்ல முடியாது, கூப்பிட்டாங்க வேற வழியே இல்லை போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும், அடடா இன்னைக்கு எனக்கு சேவை கிடைக்குமா நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக கோயிலேருந்து கூப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷம், இதுக்கு வித்தியாசம் இருக்கு. எல்லாமே நம்முடைய ஆட்டிடியூட்ல தான் இருக்கு. கிருஷ்ணர் அதை தான் பார்க்குறாரு. கிருஷ்ணா வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு பார்க்கல, என்ன மனப்பான்மையோட கொடுக்குறீங்கன்னு பார்க்க. துரியோதனன் வந்து ஒரு பெரிய விருந்து பண்ணி வச்சிருக்காரு அஸ்தினாபுரத்துல, பெரிய ராஜபோக உணவு 56 வகையான பதார்த்தங்களை பண்ணி வச்சிருக்காரு. கிருஷ்ணா கூப்பிடுறாரு, கிருஷ்ணா இங்க வாங்க, இது என்னுடைய மாளிகை, பாருங்க இது எப்படி இருக்கு. கிருஷ்ணா அப்படியே சிரிச்சுட்டே போனாரு. பெரிய விருந்து பண்ணி வச்சிருக்காரு கிருஷ்ணருக்கு. அந்த பக்கம் விதுரர் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் நிற்கிறாரு. அவர் வீட்டில் ஒன்றும் இல்லை. கிருஷ்ணர் அங்கே போயிட்டார், விதுரர் வீட்டுக்கு போனார். அந்த கிருஷ்ணர் வந்த அதிர்ச்சியில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ கிருஷ்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. விதுரர் சொன்னார், இது என் வீடுன்னு சொல்லலை, கிருஷ்ணா இது உங்கள் மாளிகைன்னு சொன்னேன். வித்தியாசம் இருக்கா? துரியோதனன் சொன்னா, கிருஷ்ணா இது என் மாளிகை. விதுரர் சொன்னார், கிருஷ்ணா இது அடியோட குடிசை, உங்கள் மாளிகையை நினச்சிக்கோங்க, என்னுடைய குடிசை தான், உங்க மாளிகையை நினைச்சுக்கோங்க. கிருஷ்ணன் அங்கே போயிட்டு போன அதிர்ச்சியில் அவங்க என்ன பண்ணுறது தெரியல, ஏதாவது கிருஷ்ணருக்கு கொடுத்துருமே சாப்பிட்றதுக்கு, ஓடி போய் பழம் எடுத்துட்டு வந்துட்டு அதை கூட மறந்து போய் கிருஷ்ணரை பார்த்த சந்தோஷத்துல அதிர்ச்சியில கண்ணெல்லாம் கண்ணீர் வந்து பழத்தை விட்டுட்டு தோழியை கொடுத்துட்டாங்க கிருஷ்ணன். அவர் அதை வாங்கி சாப்பிட்டு போனார். அப்போ கிருஷ்ணா வந்து நம்ம என்ன பக்தி, அந்த 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 பக்தியை தான் கிருஷ்ணர் பார்க்குறாரு. நம்ம எவ்வளோ கிருஷ்ணர் மேலே அன்பு வச்சிருக்கோம். அப்போ பகவான் விக்கிரக ரூபத்துல அர்ச்ச அவதாரமா நமக்கு குருவோடைய கருணையால கோயில் இருக்காருன்னு சொன்னா, நம்ம அன்போட அவருக்கு என்ன சேவை பண்றோம், நம்ம உடலால் எப்படி சேவை பண்ணலாம், மனதால் எப்படி சேவை பண்ணலாம், நம்முடைய புத்தியை எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், இதெல்லாம் நாம தூய்மை அடைவோம். பகவானுக்கு சேவை பண்ண நம் புலன்கள், நம் மனது, நம் புத்தி தூய்மை அடையும். அதனால நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, டு பி ஹானஸ்ட் பிரபு, என்னால் இது பண்ண முடியும். நான் மாதம் மாதம் இந்த சேவையை ஏற்றுக்கிறேன். நான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து என்னால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் பண்ணுறது நான் செஞ்ச பாக்கியம். பகவான் எனக்கு இன்னும் நிறைய கொடுத்தா நான் நிறைய செய்வேன். இப்போ என்னால் என்னுடைய சக்தி இவ்வளோதான். கிருஷ்ணா இனி எனக்கு நீங்கள் நிறைய கொடுத்தா நான் நிறைய பண்ண போகிறேன். இல்லை எனக்கு நீங்கள் நான் இது பண்ணது போதுன்னு நினச்சிங்களா, ஓகே நான் ஐ எம் ஹாப்பி வித் தட், என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். அப்படி நாம் எல்லாருமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். புத்தக விநியோகத்தில் போய் கலந்துட்டு அங்கங்கே ஸ்டால் போட்டு புத்தக விநியோகம் பண்ணி பிரபுபாரை சந்தோஷப்படுத்தலாம். கோயிலில் வந்து சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு விக்கிரகத்துக்கு சேவை பண்ணி விக்கிரகங்களை சந்தோஷப்படுத்தலாம். கோயிலில் வர வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா, நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். நான் வந்து பிரபுபாரை சந்தோஷப்படுத்தணும், நான் என் குருவை சந்தோஷப்படுத்தணும், நான் கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும், நான் வைஷ்ணவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சந்தோஷமாயிட்டே இருப்பேன். நான் ஹாப்பியா இருப்பேன். நான் எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருப்பேன். இதையெல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும், கேரண்டி. இதெல்லாம் மறந்துட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்குதுன்னு நினைச்சோம்னா நான் சந்தோஷமா இருக்க முடியாது. அதை விட்டுட்டு நான் எப்படி குருவை எப்படி சந்தோஷப்படுத்துறது, கிருஷ்ணர் எப்படி சந்தோஷப்படுத்துறது, வைஷ்ணவர் எப்படி சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சந்தோஷம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம சந்தோஷம் என்னவாகும், அதிகமாயிட்டே இருக்கு. அதனால நம்ம எல்லாருக்குமே வந்து பிரபுபாதர் ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த சென்டர் இருக்கு, இங்க விக்கிரகம் இருக்காங்க, நீங்க வந்து பிரபுபாருக்கு சேவை பண்ணலாம், விக்கிரகத்துக்கு சேவை பண்ணலாம், உடலால மனதால பொருளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து வரக்கூடிய வைஷ்ணவர்களாக சேவை பண்ணி கிருஷ்ணருடைய கருணையை பெற்றுக்கொண்டு பிரபுபாவுடைய கருணையை பெற்றுக்கொண்டு நாம் மீண்டும் இந்த ஜட உலகத்தில் வந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த கருணையெல்லாம் வாங்கிட்டு திரும்பி பகவான்கிட்ட போயிடணும். அப்போ யாரெல்லாம் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும்னு ஆசைப்படுறாங்களோ இதை சொன்னால் எல்லாம் கை தூக்கிடுவாங்க. இதை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் கிருஷ்ணாட்ட போகணும் எல்லாம் கை தூக்கிடுவாங்க. சேவை பண்ண யாரெல்லாம் வர்றீங்க, அப்படியே ஒரு கை கீழே போகும். சேவை பண்ணணுமா, எப்போ வந்து பண்ணணும், என்னால் அன்னைக்கு வர முடியாது,
வாரத்தில் ஒரு நாள் வேணால் பார்க்கலாம், எல்லா நாளும் எல்லா வாரம் வர முடியுமா தெரியாது. ஸோ வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் ஓன் ப்ராக்ரஸ். நாம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு சொன்னால் நம்ம சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சேவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணும்போது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நம்மளால் கண்கூட உணர முடியும், பார்க்க முடியும். அது சாண்டிங்லேருந்து எல்லாமே ஜபம் பண்ணுறது எல்லா சேவையும் நம்ம பொறுப்பாக அழகாக பண்ணணும்னு சொன்னால் அது ஆனந்தம் இருக்குல்லையே, அதை அனுபவிக்கலாம். அது லைஃப் லாங் நடக்கும், அனுபவிக்கலாம். இந்த உடலை விட்டது பகவான்கிட்ட போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.